ஒரு நகரத்திற்கு ஒரு சட்டம் இருந்தது. அதன்படி யார் வேண்டுமானாலும் அந்த நகரத்திற்கு ராஜாவாக முடியும். ஆனால் 5 ஆண்டுகள் மட்டுமே பதவி. 5 ஆண்டு முடிந்ததும் அடுத்த நாளே மன்னனை ஆற்றின் கரைக்கு மறுபுறம் உள்ள ஒரு காட்டில் விட்டு விடுவார்கள். அந்த காட்டில் மனிதர்கள் யாரும் கிடையாது. வெறும் கொடிய விலங்குகள் மட்டுமே. மன்னன் காட்டிற்குள் நுழைந்தால் போதும், வனவிலங்குகள் கொன்று தின்றுவிடும். இந்த சட்டத்தை யாராலும் மாற்ற இயலாது. இந்த நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டவன் மட்டுமே அரியணையில் அமர பொருத்தமானவன். ஆக மன்னனாக முடிசூட்டி கொண்டவனின் தலையெழுத்து 5 ஆண்டுகளுக்கு பின் கட்டாயம் மரணம். இந்த கடுமையான சட்டத்திற்கு பயந்து யாரும் அந்த பதவிக்கு ஆசைப்படாமல் இருந்தனர். அந்த அரியணை பெரும்பாலும் காலியாகவே இருந்தது. இருப்பினும் ஒரு சிலர் எப்படியிருந்தாலும் சாகத்தானே போகிறோம், மன்னனாக மடியலாமே என்று பதவி ஏற்பதுண்டு. அதிலும் பாதி மன்னர்கள் இடையிலேயே மாரடைப்பால் மரணமடைவதும் உண்டு. இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஒருவன் அரசனாக ஆசைப்பட்டான். 5 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி செய்தான். 5 ஆண்டுகள் முடிந்து அன்று ஆற்றின் கரையை கடந்து காட்டிற்கு செல்ல வேண்டும். அவனை வழியனுப்ப நாடே திரண்டிருந்தது. மன்னன் வந்தான். அவனுடைய சிறப்பான ஆடைகளையும் நகைகளையும் அணிந்து முடிசூட்டி தங்க வாளேந்தி வைரங்கள் மின்ன மக்கள் முன் நின்றான். மக்கள் வாயை பிளந்தனர். இன்னும் அரை மணி நேரத்தில் சாகப் போகிறான், அதற்கு இவ்வளவு அலங்காரமா என்று பேசிக்கொண்டார்கள். தான் செல்லவிருந்த படகை பார்த்துவிட்டு சினத்துடன் கூறினான், மன்னன் செல்லும் படகா இது? பெரிய படகை கொண்டு வாருங்கள். நான் நின்று கொண்டு செல்வதா? சிம்மாசனத்தை கொண்டு வாருங்கள். கட்டளைகள் பறந்தன, காரியங்கள் நடந்தன. சற்று நேரத்தில் அலங்கரிக்கப்பட்ட அழகான படகு ஆற்று நீரை கிழித்து கொண்டு மறுகரையை நோக்கி பயணித்தது. மக்கள் திகைத்து நிற்க மன்னன் கையசைத்து பயணத்தை தொடங்கினான். மிகவும் அதிர்ச்சியடைந்தவன் படகோட்டியே. காரணம், இதுவரை அவன் மறுகரைக்கு அழைத்துச் சென்ற எந்த மன்னனும் மகிழ்ச்சியாக சென்றதில்லை. அழுது புலம்பி புரண்டு வெம்பி செல்வார்கள். இவனோ மகிழ்ச்சி களைப்பில் பொங்கி வழிகிறானே என்று நினைத்து கொண்டான். படகோட்டியினால் பொறுத்து கொள்ள முடியாமல் கேட்டே விட்டான், மன்னா, எங்கு செல்கிறீர்கள் தெரியுமா? தெரியும், மறுகரைக்கு செல்கிறேன். அங்கு சென்றவர்கள் திரும்பி இந்த நகரத்திற்கு வந்ததே இல்லை, அது தெரியுமா உங்களுக்கு? தெரியும், நானும் திரும்ப இந்த நகரத்திற்கு வரப்போவதில்லை. பின்னே எப்படி உங்களால் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது? அதுவா, நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஆட்சிக்கு வந்த ஓராண்டு முடிவில் 1000 வேட்டைக்காரர்களை அந்த காட்டுக்கு அனுப்பினேன். அவர்கள் கொடிய விலங்குகளை வேட்டையாடி கொன்றுவிட்டார்கள். 2ஆம் ஆண்டு முடிவில் 1000 விவசாயிகள் சென்றார்கள். காட்டை திருத்தி உழுதார்கள். இன்று ஏராளமான தானியங்கள், காய்கறிகள் கிடைக்கின்றன. 3ஆம் ஆண்டு முடிவில் 1000 கட்டிடக்கலை வல்லுநர்கள், தொழிலாளர்கள் சென்றார்கள். இன்று வீடு, வாசல், அரண்மனை, அந்தப்புறம், சாலைகள் எல்லாம் தயாராக இருக்கின்றது. 4ஆம் ஆண்டு முடிவில் 1000 அதிகாரிகளை அனுப்பினேன். முதலில் சென்றவர்களுடன் சேர்த்து 4000 பேர் குழந்தை குட்டிகளுடன் அங்கு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நான் காட்டிற்கு போகவில்லை, என்னுடைய நாட்டிற்கு போகிறேன். சாகப் போகவில்லை, வாழப்போகிறேன். அதுவும் மன்னனாக ஆளப்போகிறேன். உனக்கு ஒருவேளை அரண்மனை படகோட்டி வேலை வேண்டுமென்றால் இந்த படகோடு இப்படியே வேலைக்கு சேர்ந்துவிடு என்றான் மன்னன். இந்த மன்னனின் வெற்றிக்கு 2 காரணங்களை சொல்லலாம். 5 ஆண்டுகளுக்கு பின் உயிர் வாழ வேண்டும், அதுவும் மன்னனாக வாழ வேண்டும் என்று முடிவு எடுத்தது. 2வது, அந்த முடிவினை அடைவதற்கு திட்டமிட்டு உழைத்தது.